Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக ஒரு ரெய்னி டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, நாம இப்போ யூஸ் பண்ணுற ரெய்னி கிளாஸ் பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ T for டைப் டூல், நமக்கு தேவையான டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு. ஆக்சுவலாக நாம் இப்போ யூஸ் பண்ணுற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் மார்க்கர் அப்படிங்கிற ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டில் டிஃபால்ட்டாகவே அந்த ட்ரிப்பிங் எஃபெக்ட், அந்த தண்ணி ஒழுகிற மாதிரியான அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேவரட்டான ஃபாண்ட்டில் வந்து அந்த ட்ரிப்பிங் எஃபெக்ட், அந்த தண்ணி ஒழுகிற மாதிரியான அந்த எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பிளாக்ல இருக்கிறது நல்லது. அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக பிளாக்ல தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் பேக்ரவுண்டில் டார்க்காக இருக்கக்கூடிய கலர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளூஷாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பிளாக் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ நாம் இப்போதைக்கு கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் லேயரை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் லேயரோட பிளெண்ட் மோட் வந்து நார்மலில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம நார்மலில் இருந்து சாஃப்ட் லைட்டுக்கோ இல்லை ஓவர்லேக்கோ நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தோம்னா சாஃப்ட் லைட் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஓவர்லே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஓவர்லே எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, டெக்ஸ்ட்டோட கலர் நாம் என்ன பிக் பண்ணியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒருவேளை டெக்ஸ்ட்டோட கலரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக சாலிட் பிளாக்ல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாலிடாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப டார்க்காக இருக்குது ப்ரோ, ரொம்ப சாலிடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப கிடையாது, லைக் ஒரு 85% அந்த மாதிரி இருந்தாலே அது பர்ஃபெக்ட் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபாண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பிங் எஃபெக்ட் இருக்காது, அந்த தண்ணி ஒழுகிற மாதிரியான அந்த எஃபெக்ட் இருக்காது. ஸோ நமக்கு தேவையான ட்ரிப்பிங்கை நாமளே என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ட்ரிப்பிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்கள் டெக்ஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ட்ரிப்பிங் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிசல்ட் அந்தளவுக்கு ரீசனபிளாக இருக்காது. ஸோ நாம் என்ன பண்ணலாம், Ctrl T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான ட்ரிப்பிங் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ட்ரிப்பிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் டைப்போ இல்லை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டோ நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நம்ம கன்வெர்ட் பண்ண கையோட ஃபில்டர் மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு லிக்விஃபை உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி லிக்விஃபையை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய டூலே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வார்ப் டூல். ஸோ ப்ரஷோட சைஸ் அண்ட் ப்ரெஷர் எல்லாத்தையும் நீங்களே என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து சைஸ் வந்து லைக் ஒரு 125 இல்லை 130 அது இருந்தாலே போதும். ஓகே, நாம் இப்போதைக்கு ஒரு 130 என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நமக்கு எங்கெல்லாம் அந்த ட்ரிப்பிங், அந்த தண்ணி ஒழுகிறது எங்கெல்லாம் நமக்கு தேவையோ ஸோ அங்கெல்லாம் நாமளே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரிப்பிங் எஃபெக்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது சேம் ஸ்டெப் தான், ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் மோட நார்மலில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓவர்லேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளரியாக இருக்குது. பட் இன்னுமே கொஞ்சம் பிளராக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு பிளர், காஷன் பிளர் உண்டு. ஸோ ரொம்ப பிளர் அப்ளை பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் ஒரு 1 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் ரேடியஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ரொம்ப அதிகப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே என்னாகும், அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1 பிக்சல் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நமக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை டெக்ஸ்ட்டே வந்து எனக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை, சாலிடாக தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த ஈலாம் பார்த்தோம்னா அந்தளவுக்கு சாலிடாக இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேம் டெக்ஸ்ட் லேயரை Ctrl J கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண இந்த லேயருக்கு நம்ம லேயர் மாஸ்க் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். லேயர் மாஸ்க்கை ஆட் பண்ண கையோட லேயர் மாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl I கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்வெர்ட் பண்ணலாம்.
இன்வெர்ட் பண்ண கையோட ப்ரஷ் டூல் எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் சால்டாக தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை ரொம்ப சால்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஃபோர் கிரவுண்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிளாக்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விசிபிலிட்டி நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயர்லேயே அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒப்பாசிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.